இதுக்கப்புறமாவது இந்த முத்துவேல் வந்துட்டு சக்திவேல் குமாரோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க அரசி குமார் கூட படத்துக்கு போயிட்டு வந்ததை பார்த்து சரவணன் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் குமாருமே வந்துட்டு நாங்க ஒன்னும் சும்மாலாம் படத்துக்கு வரல, நாங்க ஒருத்தர் விரும்புறோம், நாங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் மச்சான் அப்படி சொல்லிட்டு சரவணோட கோவத்தை ரொம்பவே அதிகப்படுத்தி வர மாதிரி குமாருமே பேசியிருந்தாரு. இதனால குமார் வந்து ரொம்பவே கோவமா அரசியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தாரு. வர்ற வழியிலேயே ஃபுல்லா அரசி வந்துட்டு அப்பாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிராதனே வேண்டானே சொல்லி கெஞ்சிக்கிட்டே தான் வந்தாங்க. ஆனா அரசி வந்துட்டு கதிர்கிட்டே செஞ்சுக்கிட்டே மாட்டிருந்தா கூட ஓரளவுக்கு தப்பிச்சிருந்திருக்கலாம். சரவணன் கிட்ட மாட்டனால கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த வீட்லயே வந்துட்டு சரவணன் தான் அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கிறவரு. பாண்டியன் என்ன சொன்னாலுமே கேட்டு நடக்கிற ஒரே ஆள்னா அது சரவணன் மட்டும் தான். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அரசி தப்பு பண்ணதா கண்டிப்பா வந்து அவர் பாண்டியன் சொல்லாம மறைக்க மாட்டாரு. இதனாலேயே அரசி மேல வந்துட்டு சரவணனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அப்பா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, நம்ம வீட்டால எல்லாம் உன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருந்தாங்க, அந்த எல்லா நம்பிக்கையும் ஒரே நாள்ல உடச்சிட்டேல. நீ யாரையோ லவ் பண்ணிருந்தா பரவாயில்ல, அந்த குமார போய் லவ் பண்ணிருக்க, அவனும் அவங்க குடும்பமும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நினைச்சு பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் பண்ணிருப்பியா? அப்பா நமக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, எங்க எல்லாரையும் விட அப்பா தானே உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, அவரோட நம்பிக்கையை நீங்க போட்டு உடச்சிட்டே இல்ல, கண்டிப்பா அதை அப்பா கிட்ட சொல்லாம விட மாட்டேன், அப்பா கிட்ட தான் சொல்ல போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை மிரட்டி கூப்பிட்டுக்கிட்டே சரவணன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் செந்திலும் பாண்டியனும் வந்து இந்த சரவணன் எதுக்காக அவசரமா வீட்டுக்கு வர சொன்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பதட்டமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. பாண்டியன் வீட்டுக்குள்ள வந்ததுமே பாண்டியன் கையை பிடிச்சிக்கிட்டு சரவணன் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா சரவணாச்சு, எதுவும் பிரச்சனையா, தங்கமேலுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, இதனால சொல்றா சரி பண்ணிக்கலாம், ஏன் அழுகுற அப்படி சொல்லி பாண்டியன் வந்து புரியாம கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நம்ம இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்த அரசி நம்மளை ஏமாத்திருச்சு, நமக்கு யார் எதிரியா இருக்கிறாங்களோ, நமக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ, கடைசியில அந்த குடும்பத்துல இருக்க பையனே அரசி விரும்பிருச்சுன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அரசி குமார் விரும்புற எல்லா விஷயத்தையுமே அப்படியே பாண்டியன் கிட்ட போட்டு உடைச்சிடுறாரு. இதை கேட்டதுமே பாண்டியன் வந்து ரொம்பவே சாக்காயிடுறாரு. இன்னொரு பக்கம் கோமதிக்கு அரசி மேல பயங்கரமான கோவம் வருது. நான் தான் நம்ம வீட்டால எல்லார்கிட்டையும் அப்பயே சொன்னேன்ல, அரசியோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப மாற்றமா இருக்கு, எப்ப பார்த்தாலுமே போன் பேசிருக்கு, நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன்ல, ஆனா யாருமே அது காது கொடுத்து கேட்கவே இல்ல, உங்க பொண்ணு அப்படி பண்ணாத, நீங்க தானே நம்பிக்கையா இருந்தீங்க, இன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கு, யார் முன்னாடி நல்லா வாழணும்னு நினைச்சோமோ, யார் நம்ம குடும்பத்தை அழிக்க நினைச்சாங்களோ அந்த குடும்பத்துக்கார பையனை போய் விரும்பிருக்கே அப்படி சொல்லிட்டு அரசியை பிடிச்சு பயங்கரமா கோமதி திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அரசியை பார்த்தனா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி குமார் அப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் கிடையாது. அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் சொன்னதுக்கு இவன் என்ன பண்ண முடியும், அவங்க ரெண்டு பேரும் சொன்ன விஷயத்தை அவன் பண்ணானா, இப்ப அவன் மனசு மாறிட்டேங்கிறான், நானும் குமார் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா உங்கனால பிரிச்ச குடும்பம் எங்கனால சேர்ந்துரும் அப்படி சொல்லிட்டு அரசி வந்துட்டு கோமதியை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால டென்ஷன் ஆகிற கோமதி வந்து அரசியை பிடிச்சு மறுபடியும் அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து கடைசி வரைக்குமே அரசியை நம்பிக்கிட்டே தான் இருக்காரு. கண்டிப்பா நம்ம பிள்ளை மேல தப்பு இருக்காது, இந்த குமார் பையன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பான், அவன் தான் இல்லாத பிள்ளை அதெல்லாம் சொல்லி நம்ம பிள்ளை மனசுல இடம் பிடிச்சிருப்பான், நீங்க கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமா முத்துவேல் வீட்டுக்குள்ள நுழைறாரு. இன்னொரு பக்கம் குமார் வந்து தியேட்டர்ல பிரச்சனை ஆயிருச்சுங்கிற விஷயத்தை ஏற்கனவே சக்திவேல் கிட்ட சொல்லிட்டாரு. பெரியப்பாவுக்கு பிரச்சனை தெரிஞ்சுனா ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுக்கப்புறம் அவர் நம்மள வீட்லயே விட மாட்டாருப்பான்னு சொல்லி குமாருமே சொல்லியிருந்தாரு. என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் வீட்டுல தெரியதானே போது, ஏன்டா பயப்பட, வரத பாத்துக்கலாம், கிளம்பி வாடா அப்படி சொல்லிட்டு சக்திவேலுமே வந்து குமார வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. கரெக்டா பாண்டியன் முத்துவேல் வீட்டுக்குள்ள போறப்ப குமாருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. இதனால வீட்டு வாசல்ல வச்சு குமாரோட சட்டையை பிடிச்சு பாண்டியன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை நாளா எங்க குடும்பத்துக்கு தான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, கடைசியில இன்னைக்கு என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி காலம்புறம் எங்களை குடும்பம் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படி சொல்லிட்டு குமார பிடிச்சு பாண்டியன் வந்து பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு. சத்தத்தை கேட்டு சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே வராங்க. சண்டை தடுக்கிற சக்திவேல் வந்து என்ன நடந்துச்சுங்கனே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துவேலுக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் குமார் வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி, அவங்க அப்பாவுக்கு குமார் வந்து அரசியை விரும்புற விஷயமே தெரியாத மாதிரி குமார் வந்து எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் அரசியும் ஒருத்தர் விரும்புறோம், ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்த கோமதி ராஜினால பிரிஞ்ச குடும்பம் என்னாலையும் அரசியாலையும் சேர போகுது அப்படி சொல்லிட்டு குமார் பேசிட்டு இருக்காரு. குமார் பேசுறது கேட்டதுமே பாண்டியனுக்கு இன்னுமே பயங்கரமான கோவம் வருது, மறுபடியும் அடிக்கிறதுக்கு போறாரு. குமார் வாயால நடந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்துவேலுக்குமே என்ன நடந்திருக்குங்கிறது புரியுது. இதெல்லாம் உங்க ரெண்டு பேரோட திட்டமா தான் இருக்கும், எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்க சொல்லி கொடுத்து தான் குமார் இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான், உங்க என்ன ஒரு நாள் நிறைவேறாது அப்படி சொல்லிட்டு இதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கையில நீ வந்தனா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து முத்துவேல் சக்திவேல் முன்னாடியே குமார நிக்க வச்சு பயங்கரமா மிரட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்குள்ள வர முத்துவேல் வந்து சக்திவேல நிப்பாட்டி, சக்தி நடந்த உண்மையை மட்டும் சொல்லு, குமார் வந்து அரசியல் விரும்பினது உனக்கு தெரியுமா தெரியாதா, போய் மட்டும் சொல்லாத, நடந்த உண்மையை மட்டும் என்கிட்ட மறைக்காம சொல்லிரு அப்படி சொல்லி முத்துவேல் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சக்திவேல் வந்து அது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து குமார பிடிச்சு அடிக்குவோம். வேற வழியே இல்லாம சக்திவேல் வந்து நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. அந்த கதிர் பையன் அந்த ராஜ்ய கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்தான், அதே வேதனையை அந்த பாண்டியன் வீட்டாளர்களுக்கு நம்ம கொடுக்கணும், அதனால தானே என் பையன் கிட்ட அப்படி சொன்னேன், நம்ம அனுபவிச்ச வேதனையும் கஷ்டத்தையும் அந்த பாண்டியன் குடும்பமும் அனுபவிக்கணும், அதுக்கு அரசியை கல்யாணம் பண்ணாதான் சரியா இருக்கும்னு சொல்லி தானே நான் அந்த முடிவு எடுத்தேன். அதுபோக குமாருக்குமே ஊருக்குள்ள யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, குமார் மட்டும் அரசியை கல்யாணம் பண்ணிட்டானா குமாருக்கு கல்யாணம் பண்ண மாதிரி ஆச்சு, இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி ஆச்சு, அதுக்காக தானே நான் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தேன்னு சொல்லி சக்திவேலுமே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. நான் கூட நீ ராஜி மேல இருக்கிற பாசத்துல இத்தனை நாள் அவளை தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சேன், ஆனா உன்னோட எண்ணமே வேற மாதிரி இருக்கு, இதுக்கு மேலுமே உங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல வச்சிருக்க முடியாது, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றதெல்லாம் வேடிக்கை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து பயங்கர கோவமா சக்திவேலு குமாரி திட்டி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே முழிச்சுட்டு நிக்கிறாங்க. கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து சக்திவேல் குமார் சேர்ந்து தான் இந்த அரசியை ஏமாத்தி பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயம் முத்துவேலுக்கு எப்படியாவது தெரிஞ்சு இந்த முத்துவேல் வந்து சக்திவேலு குமாரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி
பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.